Students, welcome to நம்ம tuition 9th max chapter 1 example 1.24 பார்க்கலாம். If p equal to x belongs to whole number and 0 lesser than x lesser than 10 whole number சொல்லிட்டாங்க. இதுங்க ரெண்டுமே lesser than தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 1ல இருந்து 9 வரைக்கும் எழுதணும். q பாருங்க x equal to 2n plus 1 n belongs to whole number n lesser than 5 சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ என்னன்னா 0ல இருந்து 4 வரைக்கும் தான் எழுதணும். ஏன்னா லெஸர் தென் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு சொன்னாதான் நீங்க இந்த 5 எடுக்கணும். புரியுதா? அப்ப என்ன பண்ணும், இந்த n வேல்யூஸை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க q ஓட வேல்யூவை போடணும். r கொடுத்துட்டாங்க 2 3 5 7 11 13. then verify p minus q intersection r equal to p minus q union p minus r. இது LHS RHS ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். given data என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. p ஓட வேல்யூ என்ன? ஹோல் நம்பர் சொல்லிட்டாங்க. 1ல இருந்து 9 வரைக்கும் எழுதணும் இல்லையா? 9 வரைக்கும் எழுதிக்கோங்க. q க்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். அப்போ n ஓட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் 0 1 2 3 4 வரைக்கும் தான் எழுதணும். q equal to 2n plus 1 தான கொடுத்திருக்காங்க. இந்த n இருக்க இடத்துல இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 0 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. 2 into 0 plus 1. அப்ப என்ன வரும்? 2 into 0 0 தான். இந்த plus 1 அப்படியே போட்டுக்கோங்க. 0 plus 1 1. 2 into 1 இப்போ 1 substitute பண்ணுங்க plus 1 2 1s are 2 plus 1 அப்படியே போட்டுக்கோங்க. அப்ப ஆன்சர் என்ன? 3. இப்போ 2 substitute பண்ணுங்க. 2 2s are 4 plus 1 5. அடுத்து 3 substitute பண்ணனும். 2 into 3 plus 1 னா 2 3s are 6 plus 1 7. அடுத்து 4 substitute பண்ணனும். 2 4s are 8 8 plus 1 9. இப்போ இங்க சைடுல கிடைச்ச ஆன்சர் எல்லாமே நீங்க என்ன பண்ணனும்? q equal to போட்டு எழுதணும். 1 3 5 7 9 இதான் q ஓட வேல்யூ. இப்ப r ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா? அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப என்ன கண்டுபிடிக்கணுமோ அதையும் எடுத்து எழுதிக்கணும். அவங்க क्वेश्चनல கொடுத்தாங்க இல்லையா? p minus q intersection r equal to p minus q union p minus r. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. அதனால நம்ம LHS RHS ஷார்ட் ஃபார்மா போடுவோம். ஃபர்ஸ்ட் LHS என்ன, இந்த சைடு என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை எடுத்து எழுதிக்கணும். பிராக்கெட்ல என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிங்க. q intersection r அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் q செட் எழுதுங்க. அடுத்து இன்டர்செக்ஷன் சிம்பல் போட்டுட்டு r ஓட செட் எடுத்து எழுதுங்க. ஏன்னா இங்க q intersection r தானே இருக்கு. அப்போ நீங்க அதுக்கு அந்த ஃபார்மேட்லயே நீங்க எழுதிக்கணும். இப்போ இந்த ரெண்டு செட்ல என்ன சேமா இருக்குன்னு பாருங்க. 3 5 7 மட்டும் தான் சேமா இருக்கு ரெண்டு செட்லயுமே. அப்போ q intersection r ஓட ஆன்சர் என்ன? 3 5 7. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? p minus q intersection r. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா கண்டுபிடிக்கணும். அதை எடுத்து எழுதிக்கோங்க. p ஓட செட் எழுதிக்கோங்க. மைனஸ் இதுக்கு இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா? 3 5 7. அதை எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ்னா என்ன பண்ணணும்? சேமா இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செட்ல என்ன ரிமைனிங் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். புரியுதா? சேமா இருக்கிறத கேன்சல் பண்ணிடணும். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செட்ல என்ன ரிமைனிங் இருக்கு? 1 2 4 6 8 9. அது மட்டும் தான் ஆன்சர். இது வந்து ஈக்குவேஷன் 1. இப்போ RHS என்ன கண்டுபிடிக்கணும்? p minus q union p minus r. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் கண்டுபிடிக்கணும். அடுத்து இதை கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஆன்சருமே யூனியன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் p minus q கண்டுபிடிங்க. p செட் எழுதிக்கோங்க. மைனஸ் சிம்பல் போட்டுட்டு q செட் எழுதிக்கோங்க. இப்போ மைனஸ்னா என்ன பண்ணணும்? சேமா இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செட்ல என்ன ரிமைனிங் இருக்கோ அதை எடுத்து எழுதணும் இல்லையா? சேமா என்ன இருக்கு? 1 3 5 7 9 சேமா இருக்கு. அதை கேன்சல் பண்ணிடுங்க. பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு 4 இருக்கு 6 8. அப்ப அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து p மைனஸ் r கண்டுபிடிக்கணும். p ஓட செட் எழுதிக்கோங்க. மைனஸ் போட்டுட்டு r ஓட செட் எழுதிக்கோங்க. என்னெல்லாம் சேமா இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செட்ல என்ன ரிமைனிங் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். 1 4 6 8 9. இது வந்து p மைனஸ் r ஓட வேல்யூ. 1 4 6 8 9. இப்போ வந்த ரெண்டு ஆன்சருமே நம்ம என்ன பண்ண போறோம்? யூனியன் பண்ண போறோம். ரெண்டு ஆன்சருமே எழுதி யூனியன் போட்டு எழுதிக்கோங்க. யூனியன் என்ன பண்ணோம்? கம்பைன் பண்ணி எழுதணும் இல்லையா? கம்பைன் என்ன சேர்த்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த செட்ல இருக்கிறத எடுத்து எழுதிட்டு இந்த செட்ல இங்க என்ன இல்லையோ எழுதணும். 1 இல்லையா? எழுதிக்கோங்க. 4 6 8 மூணுமே இருக்கு இங்க. அப்ப எழுதக்கூடாது. 9 வந்து இல்ல. 9 எழுதிக்கோங்க. இது வந்து ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 and 2 சேமா இருக்கான்னு செக் பண்ணுங்க. சேமா இருக்குதுன்னா from 1 and 2 எழுதிட்டு LHS equal to RHS எழுதுங்க. என்ன கண்டுபிடிச்சோம்? p minus q intersection r equal to p minus q union p minus r. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டு hence provedன்னு நம்ம எழுதணும். கண்டிப்பா இந்த மாதிரி ப்ரூவ் சம்ல hence provedன்னு எழுதி காட்டணும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.